வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். காலங்கள் கடந்தாலும் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில இன்னைக்கு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நடிப்புல 1975 வெளியான பல்லாண்டு வாழ்க படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த படம் பாத்தீங்கன்னா 1975 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை இந்தியில வெளியான தோரான் கே பாராத் படத்தோட ரீமேக் தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பல்லாண்டு வாழ்க திரைப்படம். இந்த படத்துல போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையால தப்பு பண்ணிட்டு குற்றவாளிகளாக இருக்கிற வி.கே. ராமசாமி, பி.எஸ். ராகவன், எம்.என். நம்பியார் மற்றும் பலர் குற்றவாளிகளாக இருக்கிற இவங்களை அன்புங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்களை எப்படி திருத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மையக்கரு. ஏன்னா இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 1975 இந்த படத்தோட கதை உண்மையிலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான கதையாக தான் இருந்தது. இந்தியிலேருந்து தான் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணாங்க. ஆனால் என்னதான் இந்த திரைப்படத்தை இந்தியிலேருந்து ரீமேக் பண்ணாலும் இந்த படத்தை சில மாற்றங்களோடு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் புரட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் யாரோட பாணியுமே பின்படுத்தி நடிக்க மாட்டார். அவரோட பாணியில தான் இந்த படம் முழுவதுமே அவர் நடிச்சிருப்பாரு. அதாவது போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் இவங்களை திருத்தும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். இவங்க எல்லாம் எதிர்த்து பேசுவாங்க. எம்ஜிஆர் அவரோட பேச்சு கேட்காத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட கதை மூவாவோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அன்பை பார்த்து இவங்க திருந்துற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருந்தாங்க. அங்க இருந்தா ஒழிப்பாங்க இல்லைங்க. அவங்க எப்பவும் போல ஒழுங்கா விடுதலை நகரிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வர குற்றவாளிகளை பார்த்தீங்கன்னா திருத்துற மாதிரி கதை 2 திரைப்படங்கள் வந்திருக்கு. ராதாரவி அவர்கள் நடித்த இளைஞர் அணி, அதே மாதிரி உதவும் காரங்கள். இந்த 2 திரைப்படமும் இந்த படத்தோட சாயல தான் இருக்கும். அதே மாதிரி தான் குற்றவாளிகளை திருத்துறாம தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருந்தாங்க. ஆனால் என்னதான் இந்த 2 திரைப்படங்களும் இந்த மாதிரி எடுத்தாலும் 1975 இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த படத்தை நடித்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் கேஜி யேசுதாஸ் அவர்களோட குரல்ல ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அப்பவே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு பாடல். இந்த படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாலும் புரட்சி தலைவர் அவர்களோட பாணியில தான் இந்த படம் முழுவதுமே நடிச்சிருப்பாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களோட பாணியை பயன்படுத்தி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய ஸ்டைல் காட்டும் போது ஐயோகோ கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேட்டைக்காரன் படத்தில் கூட இளைய தளபதி விஜய் அவர்கள் பெற்றாதான் பிள்ளையா அப்படின்னு எம்ஜிஆர் அவரோட ஸ்டைலில் தான் பின்படுத்தி நடிப்பாங்க. புரட்சி தலைவர் அவர்களோட ஸ்டைலில் தான் பின்படுத்தி நடிப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களோட ஸ்டைலில் தான் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருப்பார். அதுக்கு காரணத்தை அவர் சொல்லியிருப்பார். நான் எப்போவுமே தீவிரமான புரட்சி தலைவரோட ரசிகர். அவர் படத்தை பார்த்து அவருடைய ஸ்டைலை காட்டாமல் என்னால் நடிக்கவே முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். அதுவும் புரட்சி தலைவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கு உண்மையிலேயே அவர் இயற்கையாகவே அவருக்கு வருது. ஏன்னா சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களோட பாணி பார்த்தீங்கன்னா அவருக்கு நேச்சுரலாகவே வருது. என்ன கேட்டிங்கன்னா அவரை மாதிரி தான் நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருப்பார். ஆனால் சில பேர் புரட்சி தலைவரோட பாணியை நானும் கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில், காமெடிங்கிற பேரில் மொக்க பேர் தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட நடிப்பை ரசிக்க முடியாமல் தான் இருக்கும். இதே காணி படத்தை பற்றி காணொளி வெளியிடும் போதே நம்ம சொன்னோம், புரட்சி தலைவர் அவர்களை மாதிரினா யாராலையுமே வர முடியாது அப்படின்னு.
ஜெயிலில் இருக்கிற குற்றவாளிகளை அன்புங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி திருத்துற மாதிரி இந்த படத்தோட கதையை ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் இந்த படத்தில் இயக்குனர் சங்கர் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சங்கர். இந்த படத்துக்கு திரைக்கதை வி மணியன். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வி மணியன், லட்சுமணன். 2 பேர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் அவர்கள். இந்த படத்தில் ஒன்றே குலம் என்று பாடுவோம், இந்த பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் அவர் இசையமைச்சிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே ரொம்பவே இயக்குனர் சங்கர் அவர்கள் யதார்த்தமான முறையில் இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியே நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் லதா, தேங்காய் சீனிவாசன் அவர்கள், PS ராகவன் அவர்கள், MN நம்பியார், VK ராமசாமி, மனோகர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த இந்த பல்லாண்டு வாழ்க படம் 1975லேயே புரட்சி தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படம். இந்த பல்லாண்டு வாழ்க படத்தையும் ரீமாஸ்டர் வெர்ஷனில் மறுபடியும் திரையரங்குகளை ரீரிலீஸ் பண்ணால் கூட இந்த படத்தை பார்க்கறதுக்கு புரட்சி தலைவரோட ரசிகர்கள்லாம் கூட்டமாக வருவாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த இந்த பல்லாண்டு வாழ்க படம் 1975லேயே புரட்சி தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படம். இப்போ காலங்கள் கடந்தாலும் அழியாத திரைப்படங்களோட வரிசையில் புரட்சி தலைவர் நடித்த பல்லாண்டு வாழ்க படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.